உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவருடைய அமர்வில் ஒரு மனு ஒன்று விசாரணைக்கு வருது. அந்த மனுவை கொடுத்தவர் யாருன்னா ராகேஷ் கிஷோர். இவர் என்ன இந்த மனுவில் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னால், கஜுராவோ அப்படிங்கிற இடத்துல விஷ்ணு கோயில் இருக்குது. அந்த விஷ்ணு கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய சிலை 7 அடியில் இருக்குது. இந்த 7 அடி சிலையில் தலைப்பகுதி சேதமாயிருக்கு. இதை மாற்றுறதுக்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு ராகேஷ் கிஷோர் அவர்கள் ஒரு மனுவை கொடுத்துருந்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருந்தார். அந்த தீர்ப்பு தான் ராகேஷ் கிஷோரை கோபமடைய செஞ்சுருக்குன்னு சொல்லலாம், இல்லை அதிர்ச்சி அடைய செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் சிலையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ராகேஷ் கிஷோர் மனு கொடுத்துருந்தார். இந்த மனுவுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள், உங்களுக்கு இது தொல்லியல் துறையில் இது வருது, இந்த தொல்லியல் துறை சம்பந்தமாக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கீங்க, இந்த சிலை விவகாரத்துக்கு நான் தீர்ப்பு கொடுக்க முடியாது, இதை நீங்கள் உங்கள் கடவுள்கிட்டயே போய் கேட்டுக்கோங்க, அவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாரு இந்த சிலையுடைய சேதப்பகுதியை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார். இதுக்கு உடனே ஆத்திரப்பட்டு ராகேஷ் கிஷோர் அவர்கள் தன்னுடைய காலணியை எடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நோக்கி வீசினார். ஆனால் அது அவர் மேலே படலை. இருந்தாலும் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே நீங்கள் அவரை நோக்கி காலணியை வீசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை உடனே அங்கே இருக்கக்கூடிய அவை காவலர்கள் அவரை பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது தொடர்பாக பல இந்து அமைப்புகள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க. அவர் வழக்கு எதுக்காக தொடுத்திருக்காரு, அதை நீங்கள் முறையாக பதில் சொல்லாமல் நீங்கள் போய் கடவுள்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறீங்களே, இது சரியா இது அப்படின்னு சொல்லி பல இந்து அமைப்புகள் இந்த உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிக்கு தன்னுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை பாதிக்காது, பாதிக்கக்கூடிய நபர்கள்லேயே கடைசி நபராக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காலனியை நோக்கி வீசும்போது கூட பிஆர் கவாய் பெருசாக எடுத்துக்கல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதெல்லாம் ஒன்றும் பொருட்டாகவே எடுத்துக்காமல் அவர் தன்னுடைய தீர்ப்பை அங்கே வாசிக்கிறாரு. ஆனால் இது அவர் நோக்கி வீசின காலனியை வீசினதுனால தான் ஒரு பரபரப்பு ஏற்படுச்சு இந்த வழக்கில். இது தொடர்பாக காலனியை வீசின வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர்கிட்ட, நீங்கள் எதுக்கு இப்படி காலனியை தூக்கி வீசுனீங்க, என்ன தான் தீர்ப்பு கொடுத்தாலும் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம், இல்லை இந்த தீர்ப்புக்கு மாறாக நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாம், அதுக்கு மாறாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, உங்கள் காலனியை தூக்கி வீசுனீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ராகேஷ் கிஷோர் அளித்த பதில் தான் இன்றைக்கி வரைக்குமே எல்லார் மத்தியிலையும் இப்படி ஒரு பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரியான கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராகேஷ் கிஷோர் என்ன சொல்லிட்டாருன்னா, கடவுள் சொன்னார் செருப்பெடுத்து அடி, காலனியை தூக்கி வீசு அப்படின்னு கடவுள் சொன்னதுனால தான் நான் என்னுடைய காலனியை எடுத்து நான் வீசினேன் தலைமை நீதிபதி முன்பாக அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சுருக்காரு ராகேஷ் கிஷோர் அவர்கள். பிஆர் கவாய் இதெல்லாம் என்ன ஒருபோதும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் அவர் அந்த இடத்துல விட்டு தீர்ப்பை வாசிச்சுட்டு நகர்ந்து சென்றுட்டார் அப்படிங்கிறது தான் இதோடைய தகவல்.